ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அம்பிகா. ஆக்சுவலி இன்னைக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா vlog வந்து நான் ஒரு 5:45 இப்போ டைமு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நிற்கவே முடியல கிச்சனில். அந்தளவுக்கு வந்து சூட்டை கிளப்பி விட்டு பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ கிச்சனில் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சுட்டு வெளியே கிளம்புறோமோ அவ்வளோ நல்லது. டிஷ்வாஷரில் வந்து என்னோடய எல்லா வெசல்ஸும் லோட் பண்ணிட்டேன். ஒரு லோடு பசங்களோட ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே. ஸோ அது க்ளீன் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வரிசையாக இருக்குது, அப்படியே பார்க்கலாம். இன்றைக்கி ரெசிபி வந்து பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் ஜீரா ரைஸுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது கூட மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக உருளைக்கிழங்கும் காளானும் போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்பைசியான கிரேவிங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ 2 பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்காங்க. 2 உருளைக்கிழங்கு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுருக்கேங்க. ஸோ தட் அதில் இருக்க அந்த மண், அதே மாதிரி உருளைக்கிழங்குல இருக்க மண்ணாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கீழே வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ தட் நம்ம கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மஷ்ரூமை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ 1.5 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸு 2-3 தடவை நல்லா அலசிட்டு ½ அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். கடாய் காய வச்சுருக்கேங்க. இந்த ஐட்டம் எல்லாமே வறுத்து பொரிக்க போகிறோம். நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக வந்து சோம்பு, 2 ஏலக்காய், அது கூடவே 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு. இது எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு. கோகனட் வந்து டெசிகேட்டட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு பண்ணலாம். அப்போ தான் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் காஞ்சிருக்கிறதுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் உங்ககிட்ட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்திருந்தால் முதலே வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு சுற்றி அரைச்சிட்டு இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். ஸோ மசாலா பண்ணுறதுக்காக கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சோன்னே ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம். இது வந்து நல்லா வந்து வாசனை கொடுக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து
ஒரு 3லேருந்து 4 அளவுக்கு தக்காளிங்க. உங்களுக்கு எப்படி கிரேவி வந்து வேணுமோ அந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பில்லாத தக்காளியாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். தக்காளி சேர்த்த பிறகு கிரேவிக்கு தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரேவி ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரா ரைஸ் வச்சுக்க போகிறேன். ஜீரா ரைஸ்க்கு வந்து கடாய் வச்சுட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் வந்து நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் டின்னருக்கு பிளான் பண்ணுறதுனால நான் வெறும் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். அதுவும் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா. இது வந்து ஆர்டினரி ஜீரகம் கிடையாது, ஷாஹி ஜீரா. கொஞ்சமாக முழு மிளகு. மிளகு இந்த பக்கம் ஓரளவுக்கு வெடித்த பிறகு நான் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கான கொத்தமல்லி சேர்க்குறேங்க. இதில் வந்து கருவேப்பிலை சேர்க்க தேவையில்லை, கொத்தமல்லி தான் சேர்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆக்சுவலி. அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா அந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். நான் 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவுன்ற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ ரைஸுக்கு தேவையான அளவுக்கான உப்பு. ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி தனியாத்தூள் கரம் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறதில்ல. நான் வந்து சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா வந்து ரெடிமேட் விற்கும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு சக்தியோட மட்டன் மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக தான் டைம் எடுக்கும். மஷ்ரூம் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஜீரா ரைஸ்க்கு வடித்து வச்ச அரிசியை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நறுக்கி வச்ச மஷ்ரூமை போட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற விட்டிங்கன்னா இந்த மஷ்ரூமில் இருக்க மேலே இருக்க ஒரு பார்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும் தண்ணியிலேயே. ஸோ மஷ்ரூமை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். தண்ணியே ஊற்றலைங்க, மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வருது பார்த்தீங்களா, அது எப்பயுமே வரது தான். ஸோ கொஞ்சம் இந்த தண்ணி வற்றினோன்னா நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கிரேவி பதத்துக்கு எடுத்துக்க வேண்டியதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம்தான் தண்ணி செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நான் மிக்ஸி அலசி அந்த தண்ணியும் ஊற்றிக்கிறேங்க. கடைசியாக ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மணக்க ஸ்ட்ராங்காக மசாலா வாசனையோட மஷ்ரூம் அண்ட் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசை கூட சர்வ் பண்ணலாம், சப்பாத்தி பூரியோட சர்வ் பண்ணலாம், ஆப்பத்தோடு சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி பிளெயின் ஜீரா ரைஸுன்றனால நல்ல ஒரு மசாலா வாசனையோடு இருக்கட்டும்ங்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரியாக ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. சுட இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வேதிகா ஹாய் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ பொதுவாக என் பசங்களுக்கு இந்த பெப்பர்லாம் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. எப்படி இருக்கு டேஸ்ட்டு?
கண்டிப்பாக அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.